ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சினிமா புரம். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதகஜ ராஜா இந்த படம் எப்படி இருக்குது அப்படி தாங்க பார்க்க போகிறோம். 12 வருஷம் ஆச்சு இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணி. இன்னைக்கு ரிலீஸு, நாளைக்கு ரிலீஸு, நாளைக்கு ரிலீஸுன்னு சொல்லி 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 ஒரு வழியாக 2025 பொங்கலை முன்னிட்டு இன்றைக்கி அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ பிக்கெஸ்ட் தேங்க்ஸ் டு விடாமுயற்சி அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா விடாமுயற்சி ஒரு படம் போஸ்ட் பண்ணுறதுனால நிறைய படம் உள்ளே வந்துச்சு. அந்த கூட்டத்தில் இந்த மதகஜராஜாவும் உள்ளே இறங்கிச்சு. இன்றைக்கி மதகஜராஜா உள்ளே இறங்குனது எப்படி இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாமா. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சுந்தர்சி படம்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று, ஓகேங்களா. ஸோ படத்தில் விஷால், சந்தானம், சடகோபன், ரமேஷ், அஞ்சலி, வரலட்சுமி, அப்புறம் மனோபாலா, அப்புறம் நிதின் சத்யா, இன்னும் நிறைய பேர் சுந்தர்சி படத்துக்கு உண்டான நிறைய பேர் இந்த படத்துக்குள்ளேயும் இருக்கிறாங்க. இந்த படத்தோடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ஸ்கூல் மாஸ்டர் அவருடைய பொண்ணுக்கு கல்யாணத்துக்காக பார்த்தீங்கன்னா விஷால், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு சந்தானம், சடகோபன், ரமேஷ், நிதின் சத்யா, ஸோ எல்லோரும் அந்த கல்யாணத்துக்கு போகிறாங்க. அந்த கல்யாணத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது. ஸோ அந்த பிரச்சனையை தீர்த்து முடிச்சப்போ தான் தெரியுது அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு, அதாவது விஷால் ஃப்ரெண்ட்ஸான சடகோபன், ரமேஷுக்கும் நிதின் சத்யாவுக்கும் பர்சனலாக சில பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதை தீர்க்கறதுக்கு விஷால் கிளம்புறாரு. அதை தீர்த்தாரா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்துடைய மொத்த கதையாங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சுந்தர்சி படம் 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம். இன்றைக்கி அந்த படம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்குள்ளே இருக்குது. அதற்கு பதில் பார்த்தீங்கன்னா நிச்சயம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போவும் அந்த காமெடிகள்லாம் சிரித்து அப்படி என்ஜாய் பண்ணுறாங்க தியேட்டரில். அப்படியே சத்தம் போட்டு சிரிக்கிறாங்க. ஒவ்வொரு காமெடி சீன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா சத்தம் போட்டு சிரிக்கிறாங்க. அப்போ எடுத்த காமெடி, 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த காமெடிக்கு இப்போ சிரிக்கிறாங்கன்னா, ஸோ அதுக்கு பெரிய காரணம் பார்த்தீங்கன்னா சுந்தர்சி அப்படின்ற ஒரு அந்த டைரக்டர் தான். ஏன்னா அவர் படம் எப்போ பார்த்தாலும் சலிக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு பெரிய ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா இந்த மதகஜராஜா தான். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா காமெடியில் அட்டகாசம் பண்ணிருக்காங்க. முக்கியமாக சொல்ல போனால் நம்ம வின்டேஜ் சந்தானம் அவர் பின்னி பெடல் எடுத்துருக்கிறாருங்க. அவர் டைமிங் காமெடி ஆகட்டும், செகண்ட் ஹாஃபில் மனோபாலா விஷால் கூட பண்ணுற ஒரு காமெடி ஆகட்டும், சரமாரியான காமெடி சொல்லலாம். ஸோ அப்படி சந்தானம் காமெடி ஆகட்டும், எல்லா காமெடியும் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் ஆடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி சிரித்து என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அந்த படத்துக்கு காமெடி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழைய படமாச்சு, பழைய கேமரா வச்சு பார்க்க நல்லா நீட்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் கிரேடிங்லாம் பண்ணி இப்போ ஒரு படம் எடுத்தால் எப்படி இருக்கும், ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. ஒளிப்பதிவாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், ஸோ அது பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அப்போ எடுத்த படம் இப்போ பார்க்கும்போது பழசாக இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம், ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அது இல்லாமல் சுந்தர்சி படத்துக்கே உரித்தான அந்த கலர்ஃபுல் டோன் இந்த படத்தில் அதிகமாக கொடுத்து நிச்சயம் இப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் விஜய் ஆண்டனி பிஜிஎம் இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக அவர் பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாரு. அவருடைய பிஜிஎம் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தையே மூடி அப்படி கொண்டு போகுது. இது ஒரு ஜாலியான படம்டா அப்படின்ற மூடியாக பார்த்தீங்கன்னா அவருடைய பிஜிஎம் தான் கொண்டு போகுது. பாடல்களும் கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு, தேட்டரில் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. முக்கியமாக சொல்லப்போனால் அந்த லாஸ்ட்டில் வர சாங் செம்ம பீட்டு. அப்புறம் அந்த சேலம் அப்படின்ற பாட்டு ஒன்று இருக்குல்ல, சிக்கு புக்கு ரேடியோன்னு, ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம பீட்டு. ஸோ பாடல்கள் பிஜிஎம் எல்லாத்துலேயுமே விஜய் ஆண்டனி அவர் கொடுத்த வேலையை பர்ஃபெக்டாக பண்ணிட்டார். விஷால் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஒரு ஆபத்துனே துடிக்கிற அந்த ஒரு நண்பன் கேரக்டரை பக்காவாக பண்ணியிருந்தார். அவர் அந்த ஒரு கேரக்டருக்கு ஆப்டாக இருந்தார். ஸோ அவர் சைடில் எந்த குறையும் கிடையாது. ஏன்னா அப்போ பார்த்த விஷால், 12 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த விஷால், ஸோ அது இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மாதிரியாக இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கிறாரு. அது ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனோட பார்த்தோம், இந்த மதகஜராஜா அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஃபங்க்ஷனில் பார்த்தோம், கையில் நடிகை பேசியிருந்தார். ஆனால் இதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே வேறு மாதிரி இருக்குது. அந்த விண்டேஜ் அந்த ஒரு ஃபீல் போயிடுச்சுங்க நம்ம படம் பார்க்கும்போது. ஸோ அது அவருக்கு கொடுத்த வேலையை அவர் பர்ஃபெக்டாக பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் வரலட்சுமி, அஞ்சலி 2 பேரும் கவர்ச்சிக்காக மட்டுமே சுந்தர்சி யூஸ் பண்ணிருக்காரு. அது அவர் படத்தில் மேண்டிட்ரியாக கவர்ச்சி இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஹீரோனை உள்ள வைப்பார். அதேமாதிரி இந்த படத்துலையும் வரலட்சுமியும் அஞ்சலியும் கவர்ச்சிக்காக மட்டுமே யூஸ் பண்ணிருக்காரு. லாஸ்ட்டில் சதாவி உள்ள கொண்டு வராரு. ஸோ ஆரியோ சின்ன கேம்பியோ பண்ணிட்டு போகிறாரு, அதுவும் நல்லா இருந்துச்சு. ஸோ மொத்தத்தில் படத்தில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே எங்கேயுமே இன்ட்ரெஸ்டிங்காக கிடையாது. ஃபுல்லாகவே ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி ஸ்டோரி. இது நடக்க போகுது அப்போ நம்ம ஏற்கனவே தெரிஞ்சு போயிடும், அடுத்த சீனி தான் இருக்க போது அப்போ நம்ம ஏற்கனவே தெரிஞ்சு போடும். ஸோ அதே மாதிரி தான் ஸ்டோரி போகுது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதில் மறைக்கிற மாதிரி படத்தில் காமெடிகள் ஒர்க் அவுட் ஆகிருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே காமெடியாக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் காமெடி கொஞ்சம் கம்மியாக இருந்து சில சீரியஸான சீன்ஸ்லாம் வருது. அப்புறம் லாஸ்ட்டில் காமெடி பிக்கப் ஆகிக்குது. என்ன ஒரு சின்ன வருத்தம் பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா சுந்தர்சி படத்தில் எப்போவுமே கிளைமேக்ஸில் ஒரு கலகலப்பாக முடியும், அந்த ஒரு காமெடி டோன்லேயே படம் முடியும். ஸோ அது இந்த படத்தில் மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு.
அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ப்ரீ கிளைமேக்ஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடியே பார்த்தீங்கன்னா மனோபாலா, சந்தானம் அப்புறம் விஷால் 3 பேரும் பண்ணுற காமெடி வந்து செம்மையாக தியேட்டர் என்ஜாய் பண்ணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படம் வந்து கொஞ்சம் சீரியஸாக ஃபைட்லாம் போய் படம் முடியுது. ஸோ அந்த காமெடி டோன் வந்து லாஸ்ட்டில் வச்சுருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு ஒரு கலகலப்பாக வெளில அந்த மாதிரி ஃபீல் ஆயிருக்கும். ஸோ அது எனக்கு வந்து கொஞ்சம் உறுத்தலாக இருந்துச்சு. ஸோ லாஸ்ட்டில் சுந்தர்சி படம் எப்படி இருக்கும், அந்த கிளைமேக்ஸ் வந்து அவ்வளோ எல்லாருமே ஸ்க்ரீனில் இருப்பாங்க, எல்லாரும் காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது இந்த படத்தில் மிஸ்ஸிங் அப்படின்னு ஃபீல் ஆச்சுங்க. ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்புறம் வந்து வில்லன் இந்த படத்தில் வந்து இல்லையே கேட்கக்கூடாது. வில்லன் இருக்காரு. ஸோ வில்லனா சும்மா டம்மி தான். ஏன்னா சுந்தர்சி படத்தில் வில்லன்லாம் தேவையில்லை. ஒன்லி கவர்ச்சிக்கு 2 ஹீரோயின், காமெடிக்கு 2 காமெடி ஆக்டர் அவ்வளோதான். ஸோ அது இந்த படத்தில் கன்ஃபார்ம் இருக்குது. அது நல்லா ஒர்க் அவுட்டும் ஆயிருக்குதுங்க. ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொங்கலுக்கு ஒரு படம் பார்க்கணும், அப்படியே ஃபேமிலியாக அப்படியே என்ஜாய் பண்ணி பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, நிச்சயம் இந்த படத்துக்கு புக் பண்ணிட்டு நீங்கள் ஃபேமிலியாக போய் படத்தை பார்க்கலாம். கவர்ச்சி சீன் இருக்க தான் செய்யும், அதை நான் சொல்லிக்கிறேன். பட் இருந்தாலும் ஒரு நல்ல வயிறு விட்டு சிரிச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வயிறு விட்டு சிரிக்கிற அளவுக்கு இந்த படத்துக்குள்ளே காமெடி அப்படி இருக்குங்க. சந்தானம் விண்டேஜ் காமெடி உங்களை வந்து நிச்சயம் ரசிக்க வைக்கும். நிச்சயம் இந்த படத்தை போய் ஃபேமிலியாக பாருங்கள், ஓகேங்களா? ஸோ மதகஜ ராஜா இந்த பொங்கலுக்கு லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்த ஒரு 1 நம்பர் ராஜா அப்படி தான் சொல்லுவோம். ஸோ பொங்கல் வின்னர் மதகஜ ராஜா அப்படின்றத வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த படத்துக்கு வந்து நம்ம வந்து 5க்கு 3.5 ரேட்டிங் கொடுத்துட்டு மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.